வணக்கம். இன்கம் டேக்ஸில இன்னைக்கு எஜுகேஷன் ஃபெசிலிட்டிக்காக ஒரு எம்ப்ளாயர் எம்ப்ளாயிக்காக செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட்ல எவ்வளோ அமௌண்ட் டாக்ஸபிள் அப்படிங்கிற விஷயம் பார்க்க போறோம். கணக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி தியரி பார்த்துடலாம். எஜுகேஷன் ஃபெசிலிட்டின்னு பார்க்கும்போது, எக்ஸ்பெண்டிச்சர் ரிலேட்டட் டு ட்ரெய்னிங் டு எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி பார்த்தா, இட்ஸ் நாட் டாக்ஸபிள். என்ன சொல்றோம்னா, அந்த எம்ப்ளாயர் தன்னுடைய எம்ப்ளாயிக்கு ட்ரெய்னிங் கொடுக்கறதுக்காக எதாவது எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இட்ஸ் நாட் டாக்ஸபிள். நெக்ஸ்ட் என்ன பார்க்குறம்போது வந்து எஜுகேஷன் ஃபெசிலிட்டி ப்ரொவைடட் டு தி ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் தி எம்ப்ளாயி இன் அன் இன்ஸ்டிடியூஷன் மெயின்டைன்டு பை தி எம்ப்ளாயர், காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் இன் எ சிமிலர் இன்ஸ்டிடியூட் இன் தி லொக்காலிட்டி இஸ் taxable. However, up to 1000 per month per child is not taxable அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன பார்க்கும்போது அந்த எம்ப்ளாயியுடைய சில்ட்ரன்ஸ் வந்து அந்த எம்ப்ளாயருடைய ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா அந்த ஃபீஸ் வந்து எம்ப்ளாயர் கம்மியாக வாங்குவார். ஆனால் அதே லொக்காலிட்டியில் இதே மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்குன்னா அந்த ஸ்கூலில் ஃபீஸ் வந்து எவ்வளோ வாங்குறாங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணணும். சரிங்களா? இங்கே வந்து அதே சமயத்தில் சொல்கிறாங்கன்னா ஒரு குழந்தைக்கு மாதம் 1000 ரூபா நமக்கு அது டேக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க பே பண்ணுற ஃபீஸில். இது ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணும்போது டீட்டெயிலாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ப்ராப்ளத்துக்கு போகலாமா? கணக்கு என்னன்னு பார்க்கும்போது, Mr. Samantha is working in a manufacturing company. She attended a 20 days training program organized by the Industrial Training Center, for which the company paid the seminar fee 25,000. Compute the purchase value. இந்த ப்ராப்ளத்தை ரீட் பண்ண உடனே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஏன்னா இது ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃபார் எம்ப்ளாயி கொடுத்துருக்குறாங்க. இது டேக்ஸபிளா நாட் டேக்ஸபிளானா ஃபஸ்ட்டு கேட்டகரி இஸ் நாட் டேக்ஸபிள். அப்போ என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க பாருங்க. சின்ஸ் a training program is attended by the employee for the benefit of the company, so seminar fee 25,000 is not taxable.